ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாங் வீக்கெண்டுங்க, மண்டே லீவு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இப்போ நேற்று முந்தா நாளெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் வேலைகள் நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த க்ராசரி ஷாப்பிங் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக போட்ட ஷார்ட்ஸில். ஸோ இன்றைக்கி மண்டே வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம், ஒரு ட்ரைவ் மாதிரி அப்படின்னு தோணுச்சுங்க. இங்கே பக்கத்தில் வந்து ஈகிள் வுட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃபுல்லாக கடலாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வாக்கிங்க்கான இடம் இருக்கும், பெரிய கிரவுண்டு இருக்கும். அப்புறம் ட்ரக்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஏரியாவும் இருக்குங்க. ட்ரக்கிங்னால் மலை ஏறுற மாதிரி கிடையாதுங்க, ஜஸ்ட்டு அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடலை பார்த்த மாதிரி ஃபேஸிங் இருக்கும். காமிக்கிறேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். நான் வந்து என்ன யோசித்தேன்னா, சரி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸு, கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட், டொமேட்டோ தக்காளி கலந்த சாதம்னு சொல்லிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேங்க. ஸோ அடுத்து நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் என் வீட்டுக்காரதை இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டே போயிட்டோன்னா ஃப்ரீயாக அங்கே போய் நம்ம அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வாக்கிங்கையும் போட்ட மாதிரி இருக்கும்னு தோணுச்சுங்க. ஸோ உங்களுக்கும் காமிக்கலான்னு இருக்கேன் நான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எவ்ரிடே இப்போ வெஜ்ஜுங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணிக்கிறது இல்லைங்க. சட்னி, தோசை, சப்பாத்தி, பூரி மசால் இந்த மாதிரி போகிறனால தான் நான் பெருசாக லாங் வீடியோவுக்கு எதுவும் என்னால் போட முடியல. ஷார்ட்ஸுக்கு மட்டும் தோணும், சரி டப்பு டப்புன்னு நான் எடுத்து போட்டு விட்ருவேன். ஸோ பிக் வீடியோ ரொம்ப போட முடியல, யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் விட்டு போட பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் தாங்க. தக்காளி தொக்கு பண்ணி ரைஸில் கலந்து நம்ம சாப்பிட போகிறோம். இது ஒரு வெரைட்டி. நம்ம பிரிஞ்சி மாதிரியெல்லாம் பண்ணியிருப்போம், ஒன் பார்ட் மாதிரி. இது வேறு டைப்புங்க. இது வந்து தக்காளி தொக்கை தனியாக பண்ண போகிறோம், ரைஸு தனியாக வடிச்சிருக்க போகிறோம், அப்புறம் ஒன்றா வந்து கலந்து நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துக்கணும், அப்புறம் 4-5 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை 1 கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நான் 2 பெரிய தக்காளி எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, இப்போ வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, பச்சை வாசம் போக. ரொம்ப சிம்பிள் தொக்குங்க. இது ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சுக்கலாம், தோசை கூட வச்சுக்கலாம், அற்புதமாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறோம், அடுத்து தக்காளியை சேர்த்து வதக்குறோம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் மிளகாய் தனியாத்தூள் சேர்க்குறோம். அவ்வளோதான், காரத்துக்கேற்ப. வேறு எதுவுமே கிடையாதுங்க. சீரகத்தூளோ பெப்பரோ கரம் மசாலாவோ எதுவுமே தேவை கிடையாது. சிம்பிள் தொக்கு. நாங்கள் சின்ன வயசுலலாம் இந்த தொக்கு பண்ணி ட்ராவலில் என்ன பண்ணுவோன்னா சப்பாத்தி சுட்டு எடுத்துப்போம். சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி கூடலாம் இதை வச்சு சாப்பிட்டா. ஸோ இன்றைக்கி இந்த ரைஸ் தான். நான் ஆல்ரெடி வந்து பிரிஞ்சின்னு ஒன்று காமிச்சிருப்பேன், டொமேட்டோ பிரிஞ்சின்னு, ஒரு 2 வாரம் முன்னாடி. ஸோ அது ஒரு டைப்புங்க. அது ஒன் பார்ட்டாக பண்ணுறது, நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு பண்ணுறது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொக்கை பண்ணி நம்ம ரைஸில் கலந்து சாப்பிட்றது, ஒரு வெரைட்டி ரைஸ் டைப்பில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இது கூட கர்ட் ரைஸ் கொஞ்சம் நான் தாளித்து எடுத்துக்க போகிறேன். 1 கப்பு ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் தக்காளி சாதத்துக்கு, அவ்வளோதான். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன், டிவைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ தண்ணி விட்டு லைட்டாக அந்த மசாலா வடை போகணுங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக விட்டு போனது தொக்கு மாதிரி வந்தது எடுத்து பவுலுக்கு மாற்றிடுங்க, அவ்வளோதான். தக்காளி தொக்கு ரெடி. அடுத்து பொரியல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க, சிம்பிள். சீரகம் போட்டு எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டதும் வெட்டி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. அடுத்தது உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. எகெயின் ஃபைனலாக மிளகாத்தூள், மிளகாய் தனியாக சேர்த்தாலும் சரி, இல்லை வெறும் மிளகாத்தூள் சேர்த்தாலும் சரி, சேர்த்து நல்லா கிளறி தண்ணியை தெளித்து மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வெந்து வரணும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா ரோஸ்டட் பதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஏன்னா இந்த தக்காளி சோறுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வேறு லெவலில் இருக்கும், டாப் நாச்சுன்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறதுங்க, வடகம் வறுத்துக்கிட்டாலும் சரி, ஊறுகாய் வச்சுக்கிட்டாலும் சரி, உருளைக்கிழங்குக்கு ஈடு இருக்காது. ஏன்னா இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபியாக கூட இருக்கலாம், தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வெளியவும் போகிறோம். ஸோ நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சோம்.
பட் வேண்டாம், சாப்பிட்டுட்டே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வேகமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரைஸை ஊற வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நான் 1 கப் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கும் நான் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, முந்திரி எல்லாம் போட்டு. அண்டு இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்த்தா 2ஆக உடஞ்சிச்சு. அவ்வளோதான், மசியாமல் முழுசாக வெந்து வந்திருக்கு. அப்படியே தூக்கி ஒரு பவுலுக்கு மாற்ற வேண்டியது தான். இப்போது சாதமும் ரெடி. இப்போ கலந்துட வேண்டியது தான். நம்ம லெமன் ரைஸ் மாதிரி தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சாதத்தில் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கணும். அப்புறம் தக்காளி தொக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கணும். மொத்தத்தையும் போட்டக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி தொக்கை ஆட் பண்ணி வேணுங்கிற அளவு அந்த ரைஸில் கலந்துடணும். ஸோ தட் உங்களுக்கு அந்த ரைஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ சாப்பிட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு ரைஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சப்பாத்திக்கு இந்த தக்காளி தொக்கை பண்ணி எடுத்துப்போம். சூப்பராக இருக்குங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும். தடவி சாப்பிட்டிங்கன்னா இட்லிக்கும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம். அந்த தாளிப்பில் அப்படியே ரைஸை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நான் மோஸ்ட்லி ரைஸில் உப்பு போடாமல் தான் வடித்து வைப்பேன். ஸோ தக்காளி தொக்குக்கு நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா வந்து ஆல்ரெடி தக்காளி தொக்குலேயே உப்பு இருக்கிறனால ரைஸில் சேர்க்கலை. இப்போ தயிர் சாதத்துக்கு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ரைஸில் உப்பு சேர்க்காதனால. ஓகேங்களா? ஸோ உப்பை சேர்த்து தயிரை சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா தாளித்த தயிர் சாதம் ரெடிங்க. நாங்கள் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் அப்படியே அந்த கன்சிஸ்டன்சிக்கு. ரொம்ப வந்து நாங்கள் மில்க்கோ பட்டரோ க்ரீமியாக அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தக்காளி சாதம் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், காரசாரமாக அற்புதமாக இருக்கும். இங்கே வந்து தயிரும் ரெடி. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க நம்மளோட அந்த ஈகிள்வுட் ஏரியாவுக்கு. செம்ம வெயிலுங்க, அதனால தான் ஸ்பார்க் அப்படி அடிக்குது. நம்மளோட ஏரியாவுக்கும் வந்தாச்சு. பக்கம் தாங்க, இங்கேருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தூரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போகிற அந்த ரோடு மாதிரியே இருக்கும். செமையாக இருக்கும். மேலே ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ போகவே சூப்பராக இருக்கும். அந்த பெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து 2 வகையான ரூட் இருக்குது. அந்த இன்னொரு இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா அங்கே பார்க்கிங் ஃபுல்லுன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் இந்த ரூட் வழியாக வந்திருக்கோங்க. இப்போ அந்த ரூட்டுக்கு போனோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து அது கிடையாது. நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க இந்த பிளேஸ்க்கு. மோஸ்ட்லி இந்த ரூட்டுக்கு தான் வருவோம். 2 ரூட் இருக்குது இந்த ஈகிள்வுட்டுக்கு. நாங்கள் இந்த ரூட்டில் வந்திருக்கோம். ஸோ வேறு லெவல் கூட்டங்க. எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி வரலாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதனால் வருவோம், 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். இந்த கடலை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டுட்டு, இல்லை பெஞ்ச் நிறையா இருக்கும், அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸாக நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷிப்புன்னு, செமையாக இருந்துச்சு. உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே வந்து இப்போது இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த என்ன சொல்லுதுங்க, சின்ன சின்ன அந்த போட்டில் வந்து ரைடெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரெக்கிங்க்கான அந்த ரூட்டுக்கு போகிறோங்க. நம்ம பார்க் பண்ணதுமே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ரூட் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நடக்க நடக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடல் இருக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே நம்ம வாக் பண்ணலாம். பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே நடந்தோம்னா சூப்பராக இருக்கும். இல்லை யார் கூடயாவது பேசிகிட்டே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு டயர்டே தெரியாதுங்க. போக போக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். எங்கே தான் எண்டு இருக்குது அப்படின்னே தெரியாது நமக்கு. அந்தளவுக்கு நாங்கள் எப்போ வந்தாலும் பாதி தூரத்தோடையே ரிட்டர்ன் ஆயிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15-20 மினிட்ஸ் தூரம். என்னென்னா அங்கங்கே பெஞ்ச் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிச்சா கொஞ்சம் உட்காந்துக்கலாம். அப்புறம் இந்த கடலில் நம்ம இறங்கி ரசிக்கிறதுக்கு அங்கங்கே உங்களுக்கு பாதை மாதிரி எல்லாம் அமைச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ ஆப்போசிட் இந்த கடலுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம காரில் வந்த இடம், அதுக்கு கீழே தான் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் எப்போ வந்தாலும் பாதி தூரத்துலேயே ரிட்டர்ன் ஆயிடுவோம். இந்த வாட்டி சொல்லிவிட்டேன் ஹஸ்பண்ட்கிட்ட, நான் எண்டு வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நடக்க நடக்க இன்பிட்வீன் பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இறங்கி போய் அந்த தண்ணியில் கூட கால் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது கிடையாதுங்க. ஸோ நம்மளோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா நம்ம இப்போது நான் 2 என்ட்ரன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதோட இன்னொரு என்ட்ரன்ஸோட ஏரியா தாங்க அது. இங்கே வேறு லெவல் க்ரௌடு. நாங்கள் நிப்பாட்டின கார் பார்க்கிங் ஏரியாவை விட அங்கே உள்ள க்ரௌடை விட இங்கே அதை விட க்ரௌடடாக இருக்குது.
இங்கே வந்து சறுக்கு மரம் ஊஞ்சல் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே நாங்கள் வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு. ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் வந்து வேறு லெவல் கூட்டம் தாங்க. எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்த பாதையை இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அந்த மலைக்கு கீழே அப்படியே நம்ம நடந்து வந்தோங்க. அவ்வளோதாங்க, அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போது திரும்பவும் கார் பார்க்கிங்க்கு நான் ரிவர்ஸில் வந்துட்டுருக்கேன். என் வீட்டுக்காரர் எங்கே உட்காந்துருந்தீங்களோ அங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டேன். அவர் உட்காந்துருந்த அந்த பாதி வழியில் நானும் போய் அப்படியே ஜாயின் பண்ணி ரிட்டர்ன் ஆயிடுறேன். முடிச்சாச்சுங்க. ஸோ பேக் டு கார் பார்க்கிங்க்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் இந்த பக்கம் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அந்த பக்கம் க்ளோஸ்டுன்னு காமிச்சிது, ஃபுல் கார் பார்க்கிங் ஃபுல்லுன்னு. ஸோ முடிச்சுட்டு எப்படி இருக்கும், எங்கே போய் அந்த முடிவு முடியுதுன்னு பார்க்கணுன்னு நினச்சேன். பார்த்தாச்சு. ஸோ இப்போது திரும்பவும் கார் பார்க்கிங்க்கு போகிறேன். அவ்வளோதாங்க. இங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் ஆனால் கூட்டம் வந்து இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்து நல்லா வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சமைக்கிறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு க்ரில் பண்ணி பேக் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. எப்போ வந்தாலும் இங்கே ஒரு வாக்கை போட்டுட்டு இதை ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடெல்லாம் கும்பலாக வந்தோன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஏரியா. மழை டைம்லலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ரொம்ப சேரும் ஜகதியமாக இருக்கும், நடக்க முடியாது, ரிஸ்க்கான ஏரியா. அதனால் ஸோ இந்த பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.